கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 25 சங்கீதம் 12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். 25 சங்கீதம் 12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இங்கே ரொம்ப அழகாக வசனம் சொல்லுது. ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்களா, இது செய்யலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி, இல்லை இந்த காரியம் நம்ம ஆரம்பிக்கலாமா வேணாவா, அது உங்கள் படிப்புலையாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து குழம்பி போயிருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு வழியை போதிப்பாரா. நீங்கள் எப்படி செய்யணும், என்ன பண்ணணுன்றத அவர் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆமேன். உங்கள் குழப்பத்துலேருந்து விடுதலை தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு பயப்படுறவர்களுக்கு, யாருக்கு வழியை போதித்து நடத்துவார் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு போதித்து நடத்துவாராம். ஆமேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் வழி எங்கேயாவது மாறி இருக்கான்னு யோசிங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ளே இருக்கான்னு யோசிங்க. ஆமேன். இதுதானே பரவாயில்ல, ஏசப்பா பார்க்க மாட்டார், ஏசப்பாவுக்கு தெரியாது. ஏசப்பாவோட கண்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அவருக்கு பயந்து நடங்க. ஏசப்பாக்கு பிடிக்காத காரியம் ஏதாவது செய்கிறீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை அறிக்கை செய்து விட்டுருங்க. அவர் உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் குழப்பத்திலேருந்து விடுதலை தந்து உங்களை போதித்து நடத்துவார். அவருக்கு பயந்து நடங்க. நிச்சயமாக எல்லா காரியத்திலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.